3-4 டேஸாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இந்த இடத்த இன்றைக்கி தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் க்ளீன் பண்ண டைம் கிடச்சிருக்கு. சரி, அதுக்கெல்லாம் முன்னாடி துணி காய போட்டு வரலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போனால் நேற்று பேஞ்ச மழையோட தண்ணி கூட இன்னும் கீழே இறங்காமல் இருக்குது. என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த ஹோலோட இடத்த ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. இது நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நடந்திருக்கு. இந்த வேலை யார் பண்ணியிருப்பான்னு தெரியும். கீழே வீட்டுக்கு பக்கத்தில் 2 குட்டி பசங்க இருக்காங்க, அவங்க தான். அதை முடிச்சுட்டு அடுத்தது இந்த துணியெல்லாம் மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். துணியை மடித்து வச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ரொம்ப சீரியஸாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே வருவான். நடுவில் இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு, அதாவது அவன் இப்போ ஏன் தெரியுமா இப்போ வந்திருக்கான், அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுற டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். இப்போ நான் அவனை சாப்பாடு தான் ஊட்டிவிட போகிறேன். நார்மலாகவே குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தா எவ்வளோ நேரம் ஆகும்னு எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கும் அதே டைம் தான். 2 hours later. அவனுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு முடிச்சுட்டு அகைன் திரும்பவும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சோடனே பார்க்க நல்லா தான் இருந்தது. ஆனால் இது ஒரு 1 வீக் தான் இருக்கும். திரும்ப என் ஹஸ்பண்ட் பழையபடி இந்த இடம் எப்படி இருந்ததோ அப்படியே ஆக்கிடுவார். திரும்பவும் நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே, பாய்.